ஹலோ ஸ்குவாட், இன்னைக்கு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்திருக்கிற மினி ஸ்பாட்லைட்னு ஒரு நியூ ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஈவெண்ட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னதுன்னா, இந்த ஈவெண்ட் ஒரு வேஸ்டான ஈவெண்ட் தான். நான் எதுக்கு இதை வேஸ்டான ஈவெண்ட்டுன்னு சொன்னேன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன தந்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஹீரோஸ்க்கான ஸ்கின்னு தந்துருக்காங்க. கிங்கு, குயினு, கிராண்ட் மதனுக்கு. இது சாம்பியன் கிங்குன்னு ஒரு ஸ்கின்னு தந்துருக்காங்க. இந்த ஸ்கின்னை பார்க்க ஓகேவாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ குயினுக்கு பார்த்தா சாம்பியன் குயின்னு ஒரு ஸ்கின்னு, இது நல்லா தான் இருக்குது. இதோட முடியை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பியன் வார்டன், இது ஹெல்மெட் போட்டிருக்காங்க, பார்க்க சொத்தமந்த மாதிரியே இருக்கான். இது ஒன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. குயினுக்கு தான் ஓகேவாக இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு எந்த இதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஆஃப் டிராகன்னு ஒரு நியூ சினாரியோ விட்டுருக்காங்க. இது பார்க்க சூப்பராக இருக்குது. இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், இந்த பேஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு 2 டிராகன்ஸ் போகுது, நல்லா இருக்கேப்பா. இந்த சினாரியோவை பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குன்னா, நடுவை நம்ம பேசும், அதுக்கு பின்னாடி ஒரு கேஸ்டலும், அங்கேருந்து இந்த டிராகன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. டிராகன்ஸுக்கும் இந்த கேஸ்டலில் இருக்கிறவங்களுக்கும் ஃபைட் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வைக்கிங்களுக்கான ஒரு இடமா இருக்குது. அது சென்டரில் ஃபைட் பண்ணுவாங்களோ. இங்கே நம்ம வீடியோ ப்ளே ஆகுதே. ஒரு டிராகன் அட்டாக் பண்ண போகிறாங்க. இந்த சீனை நான் ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், ஒரு அனிமேட்டட் மூவியில். அது எந்த மூவின்னு யாராவது ஸ்ட்ரேஞ்சாக கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போ, அது மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான். இப்போ நம்ம பேஸை பார்ப்போம். நைட் பேஸ் ஷிப்பு, கேப்டன் ஷிப்பு. இந்த கப்பலை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அந்த சூப்பர் ட்ரூப்ஸ் ரெடி பண்ணுற மிஷின், அது பக்கத்தில் ஈவெண்ட்ஸை டீல் பண்ணுறது டீல்ஸ். இந்த கேஸ்டல், அது கீழே நம்ம போகுது. இங்கே ஒரு பெரிய சிலை இருக்குது. ஏய் 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 அங்கே பார்த்தீங்களா, ஒரு காப்ளின் அங்கேருந்து அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து கீழே வந்து அடி வாங்குது. அதை நீங்கள் பார்க்கறதுனா ஒரு 3-4 செகண்ட் பின்னாடி போய் ஸ்லோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேஸை பார்த்து ஒரு ஜூம் அவுட் போட்டு பார்ப்போம். இதுதான் இந்த பேஸ். இந்த பேஸுக்கான வாங்குறதுக்கான காசை பார்த்தீங்கன்னா 2899 ரூபா. இந்த காசுக்கு இந்த பேஸ் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிங்குக்கான ஸ்கின் இருக்குது. இது எப்போ வந்தது இல்லையே, இதுவும் எப்போ வந்த ஸ்கின்னு தான். இந்த ஸ்கின் கூட நல்லா தான் பாருங்க. ஓ, அவ்வளோதான் இந்த ஈவெண்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த ஈவெண்ட் எதுக்கு வேஸ்ட்டுன்னு. அது என்னன்னா, நம்மளுக்கு இந்த கோல்டு காயின் வேணும். அது இருந்தால் தான் அந்த கிங்கு ஸ்கின்னு, குயின் ஸ்கின்னு அதெல்லாம் வாங்க முடியும். அது ஸ்கின்னுக்கான ரேட்டை பார்த்தீங்கன்னா 2000 மேலே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தரதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 550, இங்கே கீழே ஒரு 550, ஆக மொத்தம் 1100 தான். இதை வச்சு அந்த ஸ்கின்னை வாங்க முடியாது. ஸோ அந்த ஸ்கின்னு நம்மளுக்கு வேணும்னா இந்த மினி ஈவெண்ட் பாஸ் அதை போட்டாகணும். அதுக்கான ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 769 ரூபா வருது. இதை போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம ஸ்கின் எல்லாத்தையும் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கோல்டு பாஸ் போடாமல் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் வேஸ்ட்டு தான். அந்த எந்த ஸ்கின்னையும் நம்மளால் வாங்க முடியாது. அதனால் அதை வச்சு என்ன வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு இந்த ஈவெண்ட்டை கண்டுக்காமல் நம்ம இருக்கிறது தான் நல்லது.
எதுக்காண்டி காசுலாம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ யாரும் இந்த ஈவெண்ட்டுக்காக காசை செலவு பண்ணாதீங்க. அப்படி நான் செலவு தான் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.